ஒரு நாட்டுல இருந்த மன்னர் நீதியிலையும் ஞானத்திலையும் புகழ் பெற்றிருந்தாரு. அந்நாட்டுல நடந்த ஒரு வினோதமான சம்பவம் மன்னரின் அவையையே அதிர்ச்சியடைய வச்சது. அதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான கதையத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ராஜ்யபுரம் அப்படிங்கிற ஒரு நாட்டை சங்கமித்ரன்கிற மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். அந்நாட்டுல சேனாதிபதி என்ற செல்வந்தர் வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு 10 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 10 பெண் பிள்ளைகளுக்கும் ஒரே நாளில் ஒரே மேடையில் தான் தேர்ந்தெடுத்த மணமகன்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்க ஏற்பாடு செஞ்சாரு. விடிந்தால் திருமணம். முதலில் பிறந்த 5 பெண்களும் திருமணத்தை நினைச்சும் தங்களை கைப்பிடிக்க இருக்கும் மணமகன்களை நினைச்சும் சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவர்களுக்கு பின்னால் அடுத்தடுத்து பிறந்த 5 பெண்களுக்கும் நடக்கவிருக்கும் இந்த திருமணத்துல துளி கூட விருப்பம் இல்ல. பொழுது விடிஞ்சா தங்களின் தலையெழுத்தே மாறப்போகிறதே அப்படின்னு நினைச்சு அந்த 5 பெண்களும் கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் அந்த செல்வந்தரின் வீட்ல அந்த 10 பெண்களும் அழகோவியமா ஜொலித்து கொண்டிருந்தாங்க. செல்வந்தரின் வீடே விழா கோலம் பூண்டிருந்துச்சு. திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரின் வயிறும் மனமும் நிறைந்து மகிழ்ச்சியிலே இருந்தாங்க. புரோகிதர்கள் ஓமகுண்டம் வளர்த்து மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்க 10 மணமகள்களும் ஒவ்வொருவராக மணமேடை ஏறிய போது திருமண கூட்டத்திலிருந்து ஒருத்தன் திடீர்னு கூச்சலிடுறான். அவன் சொன்ன விஷயத்த கேட்டதும் செல்வந்தர் உட்பட அனைவருக்கும் குழப்பமும் அதிர்ச்சியும் உண்டானுச்சு. கூச்சலிட்டவன் சொன்ன செய்தியை ஏற்றுக்கொள்ளவோ நம்பவோ சேனாதிபதியின் மனம் மறுத்துச்சு. இருவருக்கும் சண்டை முற்றி இறுதியா வழக்கு மன்னர் சங்கமித்ரனிடம் சென்றது. இருவரின் வழக்கை கேட்ட மன்னரே ஒரு நிமிடம் அதிர்ச்சிக்கு ஆளாகிறாரு. இருவருக்கும் உண்டான வழக்கு என்னன்னா, சேனாதிபதிக்கு பிறந்த பிற்பாதி 5 பெண் பிள்ளைகளும் தனக்கு பிறந்த குழந்தைகள்னு செங்கையன் சொல்றான். சேனாதிபதியோ செங்கையன் சொல்வது பொய் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. இருவருடைய வாதமும் சபையில சலசலப்பை உண்டாக்குச்சு. மன்னர் செங்கையனை பார்த்து, செங்கையா, இந்த 5 பெண்களும் உன்னோட பிள்ளைகள் தான்னு உனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க? அதுவும் இல்லாம இத்தனை வருடங்கள் கழித்து ஏன் இன்னைக்கு வந்து இவங்க மீது சொந்தம் கொண்டாடுற என்று மன்னர் சங்கமித்ரன் கேட்கிறாரு. அதுக்கு அவன், மன்னா, நான் ஒரு நாடோடி. சில காலங்களுக்கு முன்னாடி நிராலி அப்படிங்கிற பொண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். எங்கள் வாழ்வின் சந்தோஷத்திற்கு ஆதாரமா எனக்கு என் மனைவி ஒரே பிரசவத்துல 10 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தா. அதுல 5 பெண் பிள்ளைகளின் வலது குதிங்காலில் நட்சத்திர குறியிட்ட மச்சம் ஒன்று இருக்கும். ஒரு நாள் எங்கள் பிள்ளைகளை சுமந்துக்கிட்டு பிழைப்பிற்காக விக்ரமசிங்கபுரம் என்ற நாட்டிற்கு நாடோடிகளாக நாங்க போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்களை வழிமறைச்சு கொள்ளையர்கள் எங்களிடம் நகை பணம் எது இருக்குதா அப்படின்னு சோதனை போட்டாங்க. நாடோடிகளான எங்க கிட்ட ஏது மண்ணா பணம் நகையெல்லாம். பொன்னும் பொருளும் கிடைக்காத கோபத்துல எங்கள் 5 பெண் பிள்ளைகளையும் அந்த கொள்ளையர்கள் எங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க. குழந்தைகளை பறிகொடுத்த துக்கத்திலேயே என் மனைவி இறந்தும் போயிட்டா. பிறகு கால் போன போக்குல ஏதேதோ தேசத்திற்கு போய் கிடைத்த வேலையை செஞ்சுக்கிட்டு என் பிழைப்பை நடத்தி கொண்டிருந்த நான் கடைசியா தங்கள் நாட்டிற்கு வந்தேன். அப்போது அங்கிருந்த மக்கள்லாம் இந்த செல்வந்தர் வீட்டுல திருமணத்தை பத்தியும் அங்க நடக்கிற விருந்த பத்தியும் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால என் பசிய தீர்த்துக்க நினைச்சுதான் நான் இந்த செல்வந்தரோட வீட்டுக்கு போனேன். இந்த 5 பெண்களும் மணமேடை ஏறும்போதுதான் இந்த பெண்களின் வலது குதிங்கால்ல இருந்த நட்சத்திர குறியிட்ட மச்சத்தை நான் கவனிச்சவன்னா, தொலைந்து போன என்னோட 5 பெண் குழந்தைகள் இவங்கதான் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு செங்கையன் தன் பக்க கதையை கூறி முடிக்கிறான். இப்போது மன்னர் செல்வந்தரிடம் தன் பார்வையை திருப்புறாரு. மன்னா, இந்த செங்கையன் சொல்வது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த 5 பெண்களும் என் பிள்ளைகள் தான். என் மனைவியின் மீது நான் வைத்திருந்த மாசற்ற அன்பின் மீது ஆணையிட்டு சொல்றேன். இவர்கள் 5வரும் என் குழந்தைகள், எனக்கும் என் மனைவிக்கும் பிறந்த செல்வங்கள் அப்படின்னு சொல்லி செல்வந்தர் கண்ணீர் விட்டு அழுதாரு. இவங்க 2 பேர்ல யாரோ ஒருவன் கண்டிப்பா பொய் சொல்றான் அப்படிங்கிறது மன்னனுக்கு புரிஞ்சு போச்சு. சற்று நேரம் பலத்த சிந்தனைக்கு பிறகு யாரும் எதிர்பார்க்காத தீர்ப்ப ஒன்ன மன்னர் சொல்றாரு. உங்க 2 பேர்ல யாரோ ஒருவர் பொய் சொல்றீங்க அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்ல, அவையில இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதனால குற்றவாளியே குற்றத்தை ஒத்துக்கிட்டாதான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். ஆனா அது நடக்கிற காரியம் இல்ல. அதனால இப்ப உங்கள் இருவருக்குமே நான் தண்டனை தரப்போறேன் அப்படின்னு சொல்றாரு. மன்னர் சொன்னதை கேட்டு செங்கையன் அதிர்ச்சி ஆகுறான். செல்வந்தரோ ஏதும் பேசாம அமைதியா இருக்காரு. உண்மைய கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால உங்க இருவருக்குமே நான் மரண தண்டனை கொடுக்குறேன்.
நாளைக்கு காலையில நாட்டு மக்கள் முன்னிலையில உங்கள் இருவரின் தலையும் துண்டிக்கப்படும் அப்படின்னு மன்னர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே உடனே செங்கையன், ஐயோ மன்னா, என்ன மன்னிச்சிருங்க மன்னா, பேராசையும் நயமான பேச்சும் என்னோட மூளைய மழுங்கடிச்சிருச்சு. இது போன்ற தவறை இனி நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சு எனக்கு கருணை காட்டுங்க அப்படின்னு செங்கையன் மன்னரின் காலை பிடித்து மன்றாடினான். அவனை கோபமா பார்த்த மன்னன், எதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை போட்ட அப்படின்னு மன்னர் கோபமா கேட்டதும் செங்கையன் மன்னனையும் அந்த 5 பெண்களையும் மாறி மாறி பார்த்தான். இப்போ சொல்றியா, இல்ல இங்கேயே உன்னுடைய தலையை துண்டிக்கட்டுமா? மன்னா, இதற்கெல்லாம் முழு காரணமும் இந்த 5 பெண்கள் தான் அப்படின்னு அவன் சொன்னதும் 5 கன்னிகளும் நெருப்பை விழுங்கின மாதிரி நாக்கு வறண்டு போயிருச்சு. பயத்துல அவர்களின் கை கால்கள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே மன்னர் அந்த 5வரையும் பார்த்து, சொல்லுங்க, எதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை நடத்துனீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ஒரு பெண், இந்த கேள்விய எங்களோட தந்தை கிட்ட தான் நீங்க கேட்கணும் மன்னா. மன்னர் புரியாம பாக்குறாரு. அப்போ அந்த பெண், எங்களின் மூத்த சகோதரிகள் 5 பேருக்கும் பெரிய செல்வந்தர் வீட்டுல சம்பந்தம் முடித்தவர். எங்கள் 5 பேருக்கு மட்டும் மிகவும் ஏழ்மையான வீட்டுல சம்பந்தம் பேசியிருக்காரு மன்னா. இந்த திருமணம் எங்களுக்கு வேண்டாம்னு நாங்க எவ்வளவோ தந்தை கிட்ட மன்றாடினோம். ஆனா அவரோ எங்களை பொருட்டாவே நினைக்கல. எங்களுக்கு இந்த திருமணத்துல துளி கூட விருப்பம் இல்லை. இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்காக தான் நாங்க 5 பேரும் இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே மன்னர் செல்வந்தரை பார்த்து, சேனாதிபதி, எதுக்காக இவர்களுக்கு இப்படி ஒரு தீங்கு செய்ய நீ துணிஞ்ச அப்படின்னு கேட்டதும் அதுக்கு செல்வந்தர் அதற்கான காரணத்தை சொல்ல தொடங்குறாரு. மன்னா, எனக்கு கிடைச்ச செல்வம் எல்லாம் நான் மட்டும் உழைச்சு சம்பாதிச்சது கிடையாது. என்னோட முற்பாதி 5 பெண்களும் என்னோட தோழமையா பக்கபலமா உழைச்சு சிக்கனமா குடும்பத்தை நடத்தினாங்க. ஆனா பிற்பாதி 5 பெண்களோ அவங்க கஷ்டம் நஷ்டம் எதையும் புரிஞ்சுக்காம பட்டாடை, வாசனை திரவியம், அழகு, அதை நோக்கியே வாழ்க்கை போயிடுச்சு. அப்படி போனா இவர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நான் பயந்தேன் மன்னா. அதனாலதான் நன்கு உழைக்கக்கூடிய நல்ல 5 ஆண்களுக்கு இவர்களை மணமுடிக்க நினைச்சேன். சொத்தையும் சரியா பங்கிட்டு போட்டு மணமகன்களிடம் ஒப்படைச்சிட்டேன் மன்னா. செல்வந்தர் சேனாதிபதி சொன்னதை கேட்ட மன்னன், பாத்தீங்களா, காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சுதான். பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் கிட்ட வேறுபாடு பார்க்க முடியாது. இப்போது மன்னர் செங்கையனை பார்த்து, இனிமே வாழ்க்கையில பொய்யும் பேராசையும் கொண்டு வாழாம ஒழுங்கா திருந்தி வாழு, இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி செங்கையனை அங்கிருந்து அனுப்பிடுறாரு. அந்த 5 பெண்களும் சேனாதிபதியோட காலில் விழுந்து கதறி, அப்பா எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. 5 பெண்களின் மனசு மாறினதை பார்த்த சேனாதிபதி சந்தோஷப்பட்டு அவரோட 10 மகள்களுக்கும் ஒரே நாள்ல ஒரே மேடையில கல்யாணம் நடத்துறாரு. இதிலிருந்து பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் எல்லாரும் எப்போதும் சமம்தான். செல்வம், அழகு எல்லாம் வாழ்க்கையில நிலைக்காது. உழைப்பு தான் ஒருத்தரை வாழ வைக்கும் அப்படிங்கிறது புரியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புத்தக குரல்.